வாழ்க்கையில் இங்கே நிறையா பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசாமல் அமைதியாக ஒருத்தர் சொல்கிறத கேளுங்க. லைஃப்பில் எல்லாமே புரியும். சைலன்ஸ் டீச்சர்ஸ் எவ்ரிதிங். எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. யோசித்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட். இங்கே நிறையா பேர் அதை பண்ணுறதே இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு தான் கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி கோபத்தை மட்டும் காட்டாதீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிகிற விஷயத்த மாற்றுங்க. முடியாத விஷயத்த ஏற்றுக்கொள்ள பழகுங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. தட் இஸ் லைஃப் இஸ் சிம்பிள். வாழ்க்கை ரொம்ப கடினமானது அப்படின்னு நிறையா பேர் வந்து மாற்றுறதுக்கு முயன்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அது செய்யவே முடியாது. ஏற்றுக்கொள்ளணும். என்னால் முடியல அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டாதான் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரும். எல்லா விஷயங்களுக்கும் அடுத்தவங்களை மட்டுமே நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். குறை சொல்கிறத விட நம்மளை மாற்றிக்கிறது எவ்வளவோ பெட்டர். அதை இங்கே யாரும் செய்கிறதில்ல. சேஞ்ச் பிகின்ஸ் வித்தின். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தவறும்போது நாம் கற்றுக்கிறதுல தப்பு எதுவுமே கிடையாது. அப்படி இல்லையா அந்த பிரச்சனையிலேருந்து அதை வந்து எதிர்கொள்ள பழகணும். லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக், ஃபியர் நாட். நிச்சயமில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத உறவுகள். அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. அவசரம் மட்டும் படாதீங்க. டேக் யுவர் டைம், டோன்ட் ஹரி. ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை ரொம்ப 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 குட்டியானது, அழகானது. அதை வந்து அழகை ரசிக்கணும், வாழணும். இங்கே வாழ தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். இங்கே நிறையா பேர் வாழ எப்படி வாழ்கிறது அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருக்கீங்க. நிறையா புத்தகங்கள் வாசிங்க, நிறையா நண்பர்களோட பேசுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை வந்து ரசிச்சுக்கிட்டே போயிடுவோம். திரும்ப மீண்டும் ரசிக்க நினச்சோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயம் முடியாது. இந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மாறி மாறி குண்டு மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. குவைத்துக்கு போன, சவுதிக்கு போன நிறையா பேர் வந்து அங்கே வந்து சிக்கலில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை குட்டி உண்டு. அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. வீடு, காரு, பங்களா எல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம சொந்த ஊரில் போய் நல்லா கௌரவமாக வாழலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து நடுத்தருவில் நம்மளில் நிறையா பேர் நம்ம சொந்த பந்தங்கள் நிற்கக்கூடியதை பார்க்க முடியுது. அவங்களுக்காக இறைவன்ட்ட ப்ரேயர் பண்ணிக்குவோம். வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதிகமாக பணத்துக்கு ஆசைப்படாமல் முடிந்தவரை நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். தேங்க்யூ.